வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர ராசியில் சுக்கிரன் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய நாட்கள் 27 நாட்கள், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும். அந்த 27 நாட்களில் சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும்போது செவ்வாயினுடைய வக்கரகதியினுடைய பார்வையும் விழுகிறது. இதனுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு மகர ராசியில் சுக்கிரன் பயணிக்கக்கூடிய 27 நாட்கள், அதாவது டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரை நமக்கு என்ன பலனை தருகிறதுன்னு பார்ப்போம். நமக்கு லாபாதிபதி சுக்கிரன், வேலை கொடுக்குறவர், 6ஆம் அதிபதி. இப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உதவக்கூடிய சுக்கிரன். நம்ம லக்னத்திலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் இடமான மேசராசியில் இருக்குது. 9ஆம் இடமான சிம்ம ராசியில் இருக்குது. பரணி, பூரம், பூராடம். இப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷனை வச்சிருக்கிற சுக்கிரன் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் பவரை கொடுக்குறார். நாம் பழகிற விதம், நம்ம சிந்திக்கிற விதம், நம்மளுடைய கலை திறமைகள், நம்மளுடைய உணர்வுகள், உறவுகள், பாசம், நேசம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு, வெளிநபர்கள் தொடர்பு, செல்வாக்கு அனைத்தையும் குறிக்கிற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசியில் என்ட்ராகிறது முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியன் நம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான். ஆனால் நம்ம 2ஆம் இடமான மகரத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி. அப்போ என்னென்னா, நம்ம சேமிப்புக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த நபர்கள், அங்கே இருக்கிற ஒரு நபர்கள், குடும்ப அமைப்புகள், உறுப்பினர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 8ஆம் இடம் வேலை செய்யும். அதாவது மகரத்துக்கு 8ஆம் இடம் அந்த சாரத்தில் சுக்கிரன் போகிறதுனால, சூரியனுடைய சாரத்தில் அந்த விஷயத்தில் பணம் விஷயம், சேமிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்கும். மற்றபடி உறவுகளுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு, கலைத்திறமைகள், ஒரு தெய்வ வழிபாடு, இது சார்ந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கும். ஏன்னா சூரியன் கிட்டத்தட்ட நமக்கு 16ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் தான் இருப்பார். அப்போ விருச்சிக ராசி என்பது மகரத்துக்கு 11ஆம் இடம். அந்த வகையில் அது நன்மைகளை கொடுக்கும். அடுத்து செல்லக்கூடியது டிசம்பர் 11லிருந்து டிசம்பர் 23 வரைக்கும் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் போகிறார். இப்போ நமக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் போயிட்டுருக்காரு. வக்கரகதியாக அவர் சுக்கிரனை பார்க்குறார். 8-2 அப்படிங்கிறது செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஒரு தீய பார்வையாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்திலேயே இருக்குது. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சார்ந்து இருக்குது. அதனால் தொழிலுக்கு பாதகம் இல்லை. இருந்த போதிலும் இந்த செவ்வாயினுடைய பார்வைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பழக்க வழக்கம், பேச்சு, ஒரு முன்கோபம், ஒரு வாக்குவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாய் கெட்டவராக இருக்கும் பட்சத்தில் நடக்கும். 8ஆம் பாவ, 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நமக்கு ஜனன ஜாதகத்தில் அவர் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக இதில் பண பிழப்பு, வாக்குவாதங்கள், இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் நடத்தும். அதே நேரத்தில் நமக்கு 5ஆம் இடம் என்பது குழந்தை. இப்போ நம்முடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு பகைத்தன்மையை உருவாக்குறதுக்கும் ஒரு முயற்சி நடக்கும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, அதில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு செவ்வாயினுடைய பார்வை நல்லா இல்லைங்கிறது. அப்போ ஒரு விஷயம் நமக்கு சுக்கிரன் ஈடுபாடு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாருன்னு நம்ம சொல்லும்போது சந்திரன் நமக்கு 8ஆம் இடத்தை ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்தை சார்ந்துங்கும்போது கடின உழைப்பு, ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் அதுக்குண்டான வெகுமதி எனக்கு கிடைக்கல, பணம் கிடைக்கல அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை. அதாவது உழைப்பு அதிகம், வருமானம் கம்மி. அப்போ அந்த கணக்கில் நம்ம அதை பார்த்துக்கணும். பெண்கள் சார்ந்த வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே போகிறார்.
செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறது வந்து நமக்கு 23ஆம் தேதியிலிருந்து 28 வரைக்கும் 6 நாள். அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நம்ம நினைப்போம் 2ஆம் இடம் நல்லா இருக்குது தனஸ்தானம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் உள்ள கிரகங்களினுடைய அமைப்புகள் அந்த நட்சத்திர சார்ந்த அந்த கிரகங்கள் யாருன்னு பார்க்கும்போது தான் நமக்கு சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு பாதிப்பாக இருக்கார், சந்திரன் வந்து லக்னத்துக்கு பாதிப்பாக இருக்கார், செவ்வாய் வந்து இப்போ அந்த 8ஆம் இடத்துலையே இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் பார்வையை மையமாக வச்சு இந்த பதிவை வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜனனஜாதத்தில் சுக்கிரன் திசாபுத்தி அந்தரம் நடந்தாலோ செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தாலோ நாம் வந்து அந்த டைமில் பேச்சுகளில் கவனம் எடுத்துக்கணும், பணப்புழக்க வழக்கத்தில் கவனம் எடுத்துக்கணும். எதிர்பாராத தனவரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம இந்த நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய சிக்கல்களை நம்ம பார்த்தோம். ஒரு 2ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பாவம் எது அப்படின்னா 6ஆம் இடம் 10ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல வந்து வலிமையாக நமக்கு அதே சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது ரிஷபராசியில். 10ஆம் இடத்துல அதே சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்குது. இந்த 2, 6, 10ங்கிற கனெக்ஷன் தான் நமக்கு பண வரவுக்கும் தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். அந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஜனன ஜாதகப்படி நமக்கு நல்ல தொடர்புகள் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்புகள் பெற்றிருந்தாலே யோகத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது தொழில் பலம் அதிகரிக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி வந்து நமக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது, அந்த நட்சத்திரம் நமக்கு நம்ம ஜனன ஜாதகப்படி அது தொழில் கிரகமா, தொழில் செய்யக்கூடிய சாதக நட்சத்திரமானு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த விதியில் ஈடுபடணும். அப்போ நம்ம நடக்கிற திசாபுத்தி வந்து தொழிலுக்கான திசாபுத்தி நடக்குதா, அப்படி தொழிலுக்கான திசாபுத்தி நடந்தால்தான் இங்கே கோச்சாரத்தில் அதே தொழிலுக்கான சப்போர்ட்டில் இருந்தால் தான் நமக்கு அந்த நிகழ்வு சாதகமாக நடக்கும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் வர்றதை நம்ம வந்து கணித்து மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் கட்டத்தை பார்த்தா தெரியாது. அப்போ நம்ம அதை கணித்து 12 பாவ உபநட்சத்திரங்களை கணித்து எடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ சுக்கிரனே 8, 12 அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த 8, 12 10ஆம் பாவத்துக்கோ 2ஆம் பாவத்துக்கோ தொடர்பில் இருந்தது அப்படின்னாலே இந்த 2ஆம் பாவம் வந்து 8, 12 தொடர்பில் இருந்ததுன்னா நம்ம பணம் மாட்டிக்க போகுதுன்னு அர்த்தம், அல்லது நம்ம வந்து பணத்தை இழக்க போகிறோன்னு அர்த்தம். அது வந்து ஒருத்தரை நம்பி இழக்கலாமா, அல்லது வந்து நம்ம தொழில் செஞ்சு ஒரு தொழில் பண்ண லாபம் நமக்கு வராமல் தடுக்கப்படுதா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஜாதகமே சொல்லும். இதுதான் பாவ தொடர்புகள்னு சொல்கிறோம். 12 பாவ தொடர்புகள். இந்த பாவ தொடர்புகளின் முக்கியத்துவத்தை வச்சு நம்ம ஜாதகத்தை திசாபுத்தியை அணுகுனா தான், கோச்சாரத்தை அணுகுனா தான் நமக்கு வந்து கேள்விக்கான பதில் நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக நடக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ஸ்தானத்தில் இந்த கிரகம் இருக்குது, அந்த ஸ்தானத்தை அது டெவலப் பண்ணிடும்னு நம்ம கண்மூடித்தனமாக எடுத்தோம்னா நம்ம நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை எவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ பண்ணும்போது இந்த பயிற்சிகள் மூலமாக நம்ம அதை வந்து விளக்கிறதுக்கு நம்ம உதவியாக எடுத்துக்கிறோம். இந்த பயிற்சிகளெல்லாம் இந்த நட்சத்திரத்தின் ரீதியாக பாவ தொடர்புகளின் ரீதியாகத்தான் நம்ம பார்க்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மூலமாக தான் இந்த மாதிரி இந்த இத்தனை நாளில் இந்த கிரகம் இன்னும் நட்சத்திரத்தில் போகுதுங்கிற மாதிரி பதிவு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.